ஹாய்டா ஜெம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ சுகாவுக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒன் ஷாட்டும் தம்ப்நெயிலும் சரியில்லை, ஒன்லைனும் சரியில்லை, என்னக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்ட். அவங்க சொன்ன ஒன்லைன். சப்ஸ்கிரைபர்னு சொல்கிற வேற என்னோடய சிஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அவள் தான் இந்த ஒன்லைன் கொடுத்தா, நீ இதை போட்டே ஆகணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் பண்ண வந்துட்டேன். ஸோ எப்படி போகுது என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பிளைண்டாக இந்த இன்ட்ரோவல் இல்லாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் ஆகி போகலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பப்பு தான் காட்டுறோம். அந்த பப்பில் ஒரு பர்சன் அவ்வளோ பாட்டில்ஸை குடிச்சு வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 பர்சன்ஸ் அப்படியே அந்த பர்சனையே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. டேய், என்னடா இவன் எப்படி குடிச்சிட்ருக்கான், இவன் சரியில்லை, என்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜெயோப் அப்படியே சுகா, டே சுகா வாடா போதும், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஏய் மச்சான், நான் நினச்சிட்ருக்க பாருடா மச்சான், நீ லவ் பண்ணாதண்ணா. டே ஜியோப்பு ஆரம்பு 2 பேரும் லவ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி தான், நம்மளை கலட்டி விட்டு பார்க்குறதே அவளுங்களுக்கு வேலையாக இருக்குது. ஆண்டா அவனை விட்டுட்டு போனோம். நான் உண்மை தானே லவ் பண்ணேன். ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் ஜியோப்பு, என்னால் சத்தியமாக முடியல. இவனை வாயை பிளாஸ்டர் போட்டு வெட்டி தான் கூப்பிட்டு போனோம். என்னால் முடியலை. 2 மாதத்துக்கு ஒருக்கா இவனுக்கு இதே வேலையாக போச்சு. லே நான் விட்டுங்களா, நான் அவன் மூஞ்சி முன்னாடி போய் ஆண்டி என்னை விட்டுட்டு போனேன்னு நான் கேட்கல. என் பேர் சுகா இல்லைடா. யார் நீயா? அவன் முன்னாடி போனோடனே இழுத்து வச்சு கிஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. கிஸ்ஸா? ஆமாம்ல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு செய்யணும். டேய் என்னடா, என்ன நினச்சிட்ருக்கான் மனசில்? இங்கே பாரு ஆறுமே, நான் தயவுசெய்து கிளம்புறேன், எனக்கு மண்டை காயுது. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே சுகா வந்து ஹெட்டை டவுன் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கான். இவனுங்க 2 பேரும் அப்பா அமைதி ஆகிட்டான். வா கூப்பிட்டு போயிடலாம். சுகா வா போகலாம். நீ ஆரம்பு, எனக்கு நல்லாவே வேணாண்டா. 4 வருஷம் ஆச்சுடா நாங்கள் லவ் பண்ணி, 4 வருஷம். அவன் ஏன்னா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் புரிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி எங்கள் சுகா அங்கே இருக்க பப்பில் இல்லாத அட்டூழியும் பண்ணிகிட்டு இருக்கான். ஆரம்ப ஜோப்பும் பாவம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சுகா வச்சு மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன் இப்படியே கட் பண்ணி இப்போது அப்படியே இன்னொரு பப்பை தான் காட்டுறோம் பேரலெல்லாம். இங்கே பார்வையன் போதும், தயவு செய்து வந்துரு, இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், என்னை குழி தோண்டி புதைச்சிருவான், தயவுசெய்து கிளம்பி வந்துரு. ஜெமினா ஆரம்பிச்சிட்டாடா. அவங்க உன் அண்ணனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லண்டா. அவனே எந்த பப்பில் குடிச்சிட்டுருக்கான்னு தெரியாது. என்னால் முடியலை. ஜிமன் அயோங், நீங்கள் லவ்வே பண்ணாதீங்க, இந்த பசங்களே இப்படி தான். வயன் உனே எப்படி நாங்கள் பொண்ணுங்க லிஸ்ட்டில் சேர்த்தோம், நீயும் பையன்தான் அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறான். நான் சீரியஸாக பேசிட்டுருங்க. தயம் அண்ணா மட்டும் இப்போ கையில் கிடைச்சான், அவனை நசுக்கி புழிஞ்சு அப்படியே கூக்காக்கி போட்டுருவேன். நீங்கள் பாரு, எனக்கு அந்த மாதிரி நான் ஜேகேவை லவ் பண்ணதா. அவன் இருக்க அழகுக்கு அயன்
இதை நான் அப்படியே போய் சுகா கிட்ட சொன்னேன்னு வை, ம்ஹும். அப்புறம் என்னை வச்சு செஞ்சிருவான். இது சுகா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, நான் ஜெக்கியா லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இங்கே கேரோ இப்படி குடிச்சிட்டு அவள் ஒரு பக்கம் வளரிட்டு இருக்கா, 2 பேரும் 2 பக்கம் வளரிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஐயோ என்னால் முடியல, இரு நான் ஜியோப்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போது தயங் வந்து ஜியோப்க்கு கால் பண்ணுறான். ஜியோப் ஃபோன் பிக் பண்ணிட்டு, ஐயோ தயாங் என்னால் முடியல, அண்ணா கூட்டிகிட்டு போ. 6 மணி நேரம் இருக்காரா, என்னாலே முடியல, உன் தங்கச்சியை கூப்பிட்டு போக சொல்லுங்கள். என்ன தாண்டா ஆச்சு 2 பேருக்கும், இவனுங்களுக்கு வீக்கெண்ட் ஆனால் இது வேலையாக போச்சுடா. ஐயோ எனக்கு முடியல, இவனுக்கு 2 பேரும் எங்கேயாவது தள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கெரோ தான், ஐ மீன் சாரி, ஒயன் கெரோ எல்லாம் ஒன்று தான் இந்த எஃப்எஃப்பை பொறுத்த வரைக்கும். நான் அப்பப்போ ஒயன் சொல்வேன், அப்பப்போ கெரோன்னு சொல்லுவேன். ஸோ அதை மைண்டில் எடுத்துக்காதீங்க, ஓகே. இப்போ வந்து கெரோ தான் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி தள்ளாடி போயிட்டுருக்கா. ஜிமின் தான், டெய்லி அவள் ரெஸ்ட் ரூம் போகிறாடா. டேய் அவள் போகிறது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் கிடையாது, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், புரியுதுல? ஏ மச்சா அப்பப்போ அது சொல்லலா, நான் மண் வந்து போகிறேன் என்னமோ அப்படின்ற மாதிரி. 2 பேரும் லைட்டாக தான் ஜூஸ் ஐ மீன் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் கெரோ கொண்டு போய் விடணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த சைட் கெரோ அவள் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ற பேரில் பப்பை விட்டே வெளியே வந்துட்டா. அவள் என்னடா ரொம்ப தூரம் நடந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை வந்து தேய்ச்சி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா பப்பை விட்டு வெளியே வந்துட்டா. ஜிம்மன் தயம் 6 மணி ஜியோ பண்ணா, பேபி நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, ஓயோயோ நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஐஸ்லேருந்து டியார்ஸ் வேறு வருது. அவள் குடிச்சிருக்கனால அவள் பப்புக்கு வெளியே தான் ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கான்னு அவளுக்கு தெரியல. பின்னாடியே திரும்பி இருந்தால் உள்ளே போயிருப்பாளோ என்னமோ. அவள் வந்து குடிச்சிட்டு வளரிட்டுருக்கா. அப்போது அங்கேருந்து ரோட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்கானுங்க. அவனுங்க கையில் ஃபுல்லாக பியர் பாட்டில் இருக்குது. அவனுங்க வாட்டுக்கு ஏதோ சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அதில் ஒரு பையன், ஏய் அங்கே பாருடா ஒரு பாப்பா நிற்கிது, பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சரி வாங்க கொஞ்சம் நேரம் போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்துட்டு அப்படியே வந்து உங்ககிட்ட வராங்க. நீங்கள் நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள்லாம் யார்? ஹே கேப் பாருடா, பாப்பா குடிச்சிருக்குடா. ஆஹா, ஏய் பாப்பா எங்கேருந்து வர? ஓ பப்லேருந்து வரியா? பார்க்க அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி கெரோவோட ஹேண்டு ஷோல்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பசங்க வந்து தொடுறானுங்க. கெரோவுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. என்னங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு புருஷன் இருக்கான், நான் அவனை கூப்பிட்டேன்னா நீங்களாம் அவ்வளோதான், அவன் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா? என்ன குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கியா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கு மாஃபியா அப்படி இப்படின்ட்டு? சரி ஒரே எவ்வளோ வரியா, நாங்கள் ஒவ்வொருத்தனும் இவ்வளோ தரோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி அந்த பசங்கள்லாம் அப்படியே கெரோ வந்து சுற்றி ரவுண்டப் பண்ணுறாங்க. கெரோ வந்து அப்படியே எல்லாரையும் தள்ளிட்டு அப்படியே பயங்கரமாக ஓடுறா. அவள் வந்து ஃபோன் எடுத்து ஃபஸ்ட்டு சுகாவுக்கு கால் பண்ணுறா. சுகா பிக் பண்ண மாட்டேங்கிறான். ஆரம்பிச்சு ஓப்பன்னு எல்லாருக்குமே கால் பண்ணுறா. எல்லாருமே பப்புக்குள்ளே இருக்கிறனால யாருக்குமே அந்த ஃபோன் ரிங் அடிக்கிறது தெரியல. ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக சுகாவுக்கு ரிட்டன் கால் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படியே பேரலாக இந்த சைட் சுகா, டே மச்சான் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவனுமே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அப்படியே போகிறான். அப்போ கரெக்டாக வந்து அவங்கக்கிட்டேருந்து கால் வருது. சுகா வந்து அதை வந்து ஒரு அரைக்கண்ணில் பார்க்குறான். சமபோது அவனுக்கு இருந்தாலும் ஆறுது அவன் அதுக்கு எனக்கு கூப்பிட்றான், அவன் அதை பிரேக்கப் பண்ணிட்டோல அப்படின்ற மாதிரி சுகா கட் பண்ணி விடுறான். ரிட்டன் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அதுக்கு பேபி கால் பண்ணுறேன் ஏறு அப்படின்ற மாதிரி அவன் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்கிறதுக்குள்ள பேபி எங்கே இருக்கு, என்ன 2-3 பேர் துரத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நீங்களுமே ட்ரங்கன் வாய்ஸில் பேசுகிறீங்க. அப்போ சுகா, ஏய் நாடி பண்ணுற, எங்கடி இருக்க, நாடி உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, எங்கே இருக்க பேபி, சீக்கிரம் அரியா ப்ளீஸ்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் நாடி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஏய் என் பொண்ணோட என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சுகா அங்கேருந்து ஃபோனில் கத்திட்டு இருக்கான். இருடா இரு நான் வரேன் அப்படின்ற மாதிரி அங்கனுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கான். இரு உன் லொக்கேஷன் அனுப்பு பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். நீங்களுமே அந்த லொக்கேஷன் அனுப்பி விட்றீங்க. பின்னாடி எல்லா பசங்களும் வந்துட்டானுங்க. இப்போ சுகா வந்து ஜியோப்க்கும் ஆரம்க்கும் சொல்லாமே அவனோட காரை தேடி கண்டுபிடிச்சி கீயை போட முடியாமல் போட்டு என்னென்னமோ பண்ணி அந்த பைக்கை அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறான். அந்த லொக்கேஷன் வந்து அவனுக்கு அரக்கண்ணில் தெரியுது. அவன் அப்படியே காரை அங்கேயும் எங்கேயும் ஒரு மாதிரி திருப்பிட்டு அவ்வளோ குடியில் ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் செம்ம பயத்தில் அப்படியே நீங்கள் கீழே உட்காந்துட்டீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் முன்னாடி அப்படியே சுகா அந்த காரை கொண்டு வந்து அப்படியே ஏற்றுறான் அவன் மேலே. நீங்கள் அப்படியே பயத்தில் கண்ணை மூடிட்டீங்க அப்படி சொல்லிட்டு. இப்போது சுகா தான் அப்படியே அந்த காரில் இருந்து மாசாக இறங்குறான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அப்படியே தள்ளாடுது. ஹேய் பர்றா அவரோட மாஃபியா ஹஸ்பண்ட் வந்துட்டார். அவன் குடிச்சிருக்கான். அவன் எப்படி இவ்வளோ காப்பாற்றுவான்? சரியான பைத்தியக்கார குடும்பமாக இருக்கும் போலடா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன்ஸும் அப்படியே சுகாவை அடிக்க வராங்க. ஆனால் சுகா குடிச்சிருந்தாலும் ஸ்டடியாக சண்டை போடுறான். எல்லாரையும் அடித்து நவுத்திட்டு பேபி பேபி இங்கே பாரு சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகாவோட செஸ்டில் மயக்க போட்டீங்க. ஆக்சுவலி வந்து குடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால மயக்கம் வந்துடுச்சு. சுகா ஐயோ பேபி பேபி என்னாச்சு உனக்கு எதுவும் வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை திருப்பியும் எந்திரிச்சு போய் குத்திட்டு இருக்கான் சுகா. இப்போது இனிமேல் பேபி முன்னாடி வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்கள தூக்கிட்டு இப்போது அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகுது. சுகா வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. சுகா வந்து ஒரு ஸ்மக்கோட அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டுட்டு அவங்க ட்ரெஸ்லாம் கழுவிட்டு வேறு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, ஆக்சுவலி நீங்களும் சுகாவும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, போட்டுட்டு அப்படியே சுகா வந்து உங்கள் பக்கத்துலேயே ஷர்ட்லெஸ்ஸாக படுத்துட்டான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு நம்ம தாங்கும் ஜிம்முனும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஜோப்பும் ஆரமும் சுகாவை தேடிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு மிட் நைட். இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு இன்னும் போது ஆக்சுவலி தெரியல, நீங்கள் அவ்வளோ குடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரூம் தான். நீங்கள் வந்து என்ன நான் எங்கே இருக்கேன், எனக்கு வேறு குழுதுது, எனக்கு சுச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் சுகாவோட ஒரு ஹுட்டி தான் போட்டிருப்பீங்க. அது வந்து உங்கள் தைஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன அதா ஆரோடது ஆரம்பண்ணாவோட தான் இருக்கும், நம்ம தான் நம்ம வீட்டில் இருக்கோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் மெதுவாக அப்படியே தள்ள நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக ரெஸ்ட் ரூமோட டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டப்புன்னு ஒரு சவுண்டு, கரண்ட்டு போயிடுச்சு. ஐயோ போச்சு எனக்கு பயமாக இருக்கே, கரண்ட்டு போச்சு இந்த டைம் தான் கரண்ட்டு போகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் செம்மையாக பயந்துக்கிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் இருட்டுனா பயம். சுகா வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே படுத்துட்ருக்கான், படுத்துட்டு இருக்கான். இப்போது நீங்கள் வந்து முன்னாடி போகிறீங்க இல்லையா, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு பர்சன் மேலே அப்படியே விழுறீங்க. அவங்க ஐயோ அம்மா ஏய் எரும மாடு அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அப்படியே திரும்புகிறாங்க. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அந்த பர்சன் மேலே இருக்காங்க. இப்போது அந்த இருட்டில் வந்து எதுவுமே தெரியல, ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்மெல் மட்டும் அப்படியே தெரியுது. நீங்கள் அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணிவிட்டு அங்கேயா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்திரிக்க முடியல. கை வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி உங்கள் மேலேயே திருப்பி வந்து விழுந்துட்டு லைட்டாக உங்கள் லிப்பும் இவங்கியோட லிப்பும் அப்படியே டச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. சுகா ஒரு குட்டி ஸ்மக்கோட அப்படியே அந்த கிஸ்ஸை இன்னும் கண்டினியூ பண்ணுறான். இவங்கி
இவங்கயும் இவங்கயும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யோங்கி அப்படியே நீங்கள் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் போதையாக தான் இருக்கீங்க ஆக்சுவலி. இவங்க வந்து அப்படியே உங்களோட செஸ்ட்டு, உங்களோட நெக்கு அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் யோக்கி மேக் பண்ணி அப்படியே பெட் கிசஸாக கொடுக்குறான். இப்போ யோங்கி வந்துட்டு உங்கள் ஹுட்டிக்குள்ளே உங்களோட செஸ்ட்டு, உங்களோட நிப்பிள், உங்களோட செஸ்ட்டுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த ஹூடிக்குள்ளே அவனோட தலையை விட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மேலே வரான். கிஸ் மட்டும் இல்லை, அப்படியே பைட் மார்க் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே வரான். நீங்கள் உங்கள் 2 ஹேண்டையும் பெட்ஷீட்டில் அப்படியே க்ரெப்பாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து பயங்கரமாக ஒரு பைட் பண்ணுறான். என்ன பண்ணுற? அது என்னோடய பிளேஸ், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி யோங்கி அவங்க இயர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு ஒரு சினுங்கு பண்ணுறீங்க. இவங்க அவ்வளோதான் அவசரமாக அவனோட பேண்ட்டு, அவனோட இன்னர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடதையும் சேர்த்து அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வார்னிங் கூட இல்லாமல் இன்சர்ட் பண்ணிட்டான். நீங்கள் இவங்கி என்ன பண்ணிட்டு இருக்க வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் இவங்களோட அப்படியே பின்னாடி உங்களோட நெயில்ஸை வச்சு அப்படியே ஒரு மாதிரி கிழிச்சு அவனோட ஹேரை டைட்டாக பிடிக்கிறீங்க. இவங்கி அவனோட இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இவங்கி அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட், உங்கள் 2 ஐஸ், உங்கள் சீக்ஸ், உங்கள் நோஸ், உங்கள் ஜா லைன்ஸ், உங்களோட லிப்புக்கு கீழே, உங்களோட கழுத்து, உங்கள் தொண்டைக்குழி, உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் 2 செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் எங்கேயா எங்கே ஷோக்கா ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே இப்படியே அந்த நைட் பாஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ லவ்வபுளாக அவ்வளோக்கு ஒரு மாதிரி ஒரு 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 பீஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் 2 பேர்த்துக்கும். ஒரு மாதிரி ஸ்மைலோட இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது அர்லி மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இவங்கி பேர் பாடியோட அப்படியே படுத்துட்ருக்கான். அவனு செஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ஹேரை ஃபுல்லாக அவனோட செஸ்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு 2 பேர் மேலேயும் ஒயிட் கலர் பெட்ஷீட், அது வந்து 2 பேருக்கும் செஸ்ட்டுக்கு கீழே ஹிப்பு வரையும் தான் வந்து போட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து அவனோட ஃபேஸில் சன்லைட் படவும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஐஸை ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு கீழே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் இவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. இவங்க வந்து ஒரு ஸ்மைலோட பேபி மார்னிங் டே எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் சினிங்கிக்கிட்டே மார்னிங் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. இப்போ இவங்கயுமே ஏய் நீ என்ன ஏன் வீட்டில் பண்ணுற? ஓ வீடா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் யூங்கி, இது ஏன் வீடம் தான், நானும் பாதி ரெண்ட் கொடுக்குறேன், புரியுதா? இங்கே பாரு, நானும் தான் பாதி ரெண்ட் கொடுக்குறேன், புரியுதா? சரி நாடி என்ன பண்ண நேற்று என்ன தள்ளிட்டு வந்துட்டா? நானா? நீதான். இங்கே பாரு எவ்வளோ மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன்னு. நான் கொடுத்துருப்பேன்.
அப்பா அப்படியே இவன் மேலே திருப்பி விட்டுற வேண்டியதான். ஏய் இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை கூப்பிட்ருக்க மாட்டேன். நீங்கள் தான் பேபி எனக்கு ஒரு கிஸ் கொடு பேபி, நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ தான் கால் பண்ணியிருப்ப, எப்பவுமே நீ தானடா கால் பண்ணுவேன். ஏய் நான்லாம் கால் பண்ணல, உனக்கு எதுக்கு நான் கால் பண்ணணும்? எனக்கு வேற ஒரு பொண்ணு கிடச்சிட்டான். என்ன என்ன சொன்ன? வேற ஒரு பொண்ணு கால் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த பெட்டு மேலே ஏறி நின்று அப்படியே யோங்கியோட அங்கே அவன் வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பான், அதை அப்படியே பிடிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்மக்கோட அப்படியே அவனோட ஐஸ் வந்து கீழே ட்ராவல் ஆகுது. இப்போது அவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே போடல. ஏய் புரிக்கி ராஸ்கல். நான் பேபி, நான் ஏதோ பார்க்காத மாதிரி பேசுகிறேன். சரி நேற்று 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 எல்லாமே முடிஞ்சிச்சு நமக்குள்ள. பொறுக்கி பொறுக்கி என்ன பண்ண நீ? என்ன நாடி ஏதோ பண்ணாத மாதிரி பண்ணுற. சரி சரி அதை நம்ம சேர்ந்துட்டோம்ல, லவ் யூ. நீ இங்கே பாரு யோங்கி. சரி எந்த பொண்ணுறா உனக்கு கெச்சிது? என்னோட அழகா இருப்பாளா? இப்போ யோங்கி வந்து அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு, ஆமாண்டி ஒன்றை விட க்யூட்டா செக்ஸியா, நான் என்ன பண்ணாலும் சரி பேபின்னு சொல்லுவான். பேபியா இங்கே பாரு யோங்கி, எனக்கு செம்மக்கம் வருது. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாடி நீ என்னோட எக்ஸ், ஆஃப்டர் ஆல் ஒரு எக்ஸ். ஓகே சரி கிளம்பு. என் பேபி எனக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து யோங்கிக்கு கால் வருது. இந்த பத்தியா என்னோட டார்லிங், பாரு யோங்கி எனக்கு ரொம்ப கோபம் வருது, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீ பாடி. ஹலோ மயிராண்டி, எங்கடா இருக்க? நைட்டு ஃபுல்லாக எங்கடா போனேன்? பாரு வந்தன் வைய உனக்கு கீழே இருக்க கொஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி இங்கோ நம்ம ஜேப் தான் செம்ம ஃப்ரெஷ்ரேட்டரில் கத்திட்டு இருக்கான். பேபி கோச்சுக்காத பேபியா என்னடா பேசிகிட்டு இருக்க? குடித்ததுன்னும் ஓயில உனக்கு என்ன இன்னும் ஹேங்கோடா இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே ஜியோ கண்ணோம் பின்னானே கத்திட்டு இருக்கான். ஆனால் நம்ம யோங்கி கோலா, பேபி ஐ லவ் யூடி, வர ரொம்ப கத்தாதுன்னு. நேற்று ஏதோ தெரியாமல் என்னோட எக்ஸ் கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஸோ சரி விட்ரி அது ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட். என்ன ஒன் நைட் ஸ்டாண்டு எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் தான் அப்படியே ஏறி சுகா மேலே உட்காந்துட்டு, நான் உனக்கு எக்ஸாடா, நான் ஒன்று வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி, இங்கே பாரு மயிறு, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனில் யார் இருக்கான்னு கூட தெரியாமல் அந்த ஃபோனை கட் பண்ணி அப்படியே தூக்கி அடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து சுகா மேலே ஏறி உட்காந்து, நான் உனக்கு எக்ஸா, நான் உனக்கு ஒன்று வச்சுட்டேனோ, நான் உனக்கு ஒன்று வச்சுட்டேனோ, பொறுக்கி என்னடா சொன்ன? என்னென்ன சொன்னேன்? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் பேபி, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ என்னதான் சண்டை போட்டாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், அதெல்லாம் போயிடல அப்படின்னு சொல்லிட்டு கெரோ வந்து செம்மையாக அடிச்சுட்டு இருக்கா. யோங்கி ஏய் விட்ரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு யூட்டர்ன். நீங்கள் கீழே இருக்கீங்க, இப்போ யோங்கி மேலே இருக்கான். என்ன பேபி கோச்சுக்கிட்டியா? எதுக்கு இப்போ என்ன பேபின்னு கூப்பிட்டு போ, அவளே பேபி கூப்பிடு. ஏய் அது ஜியோப்டி. என்ன ஜியோ பண்ணாவா? ஏய் நாடி, எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? போய் எல்லாமே போய். ஏய் ஒண்டாட்டி, நீ கோவப்படும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோஸை வந்து பிஞ்ச் பண்ணுறோம். இங்கே பாரு விடு. சரிடி விடு போ அப்படின்னு சொல்லிட்டு கெரு வந்து ஒரு மாதிரி பப்பி ஐஸை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி லிப்ஸை வந்து பவுட் பண்ணிட்டு இருக்கா. சுகா அதை அப்படியே பிடிச்சி இழுத்து
ஐயோ செல்லக்குட்டி, எனக்கு நீங்கள் மட்டும்தான் சரியா? ரொம்ப கோவலாம் படாத. நான் உனக்கு மட்டும்தான் சரியா? அப்புறம் என்ன பிரேக்கப் பண்ண? ஐயோ ஏண்டி, நம்மளுக்குள்ள எத்தனை பிரேக்கப் ஆகிருக்கு, அதனால் நம்ம கலெக்டர் எடுத்துக்கோமா, விடு அப்படின்ற மாதிரி. இப்போது சுகா வந்து யாரோ கொஞ்சிட்டு இருக்கான். அப்போது வெளியே இருந்து, இங்கே பாருங்க 2 பேரும் இப்போ வெளியே வரல அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஐயோ ஏய் பாடி. ஜியோ பண்ணாவா, போச்சு, ரொம்ப கோவத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து சுகாவோட பேண்ட்டையோ ஹுடியோ போட்டுட்டு அப்படியே சுகா பின்னாடி சுகா ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே வெளியே வரீங்க. இப்போது சாரி ஆர்பிஸ், எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு, அதை விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நீங்களும் சுகாவும் ஒரு சோஃபாவில், நீங்கள் சுகா லேப்பில் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஆப்போசிட்டில் பெரிய சோஃபாவில் நம்ம 4 பசங்களும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கானுங்க. என்னம்மா கெரோ? பண்ணா ஆரம்லாம் செம்மையாக முறைச்சிட்டு உட்காண்ட்ருக்கான். கெரோ ஆரம்பை பார்க்கவே இல்லையே, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜியோப்பை பார்க்குறா. 2 பேருக்கும் சண்டை சால்வ் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணி சொல்கிற பழக்கம்லாம் இல்லையா? நேற்று நாங்கள் 4 பேரும் நீங்கள் தொலைஞ்சிட்டிங்கன்னா நாயாட்ட தேடிட்டு இருந்தோம், புரியுதா அப்படின்ற மாதிரி. இப்போது ஜியோப் வந்து கத்துறான். கேரோ அண்ணா ஐம் ஸோ சாரி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எங்கே இந்த மாதிரி மூடு வச்சுருக்க, எல்லாம் எவ்வளோ சொல்லணும், வளர்த்துட்ருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கு 2 அடி. ஏய் என்னடா என்ன இது பண்ணுறீங்க? உனக்கு கொஞ்சம் தங்கச்சி தான் முக்கியம், அவள் என்ன சொன்னாலும் சரிமானுவ. இப்போது ஜிம்னும் தாங்கும் அவ்வளோ வெறி கொண்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த சைடும் ஆரம் சைடும் இவங்க சைடும் திரும்பவே இல்லை. இப்போ ஜிம்மன் தான், நேற்று என்ன மேடம் சொன்னீங்க, பசங்களே இப்படி தான், நம்பவே கூடாது. நல்லா இருக்கு, நல்லா வருவ அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறோம். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. இந்த சைடு ஆரம், டேய் சுகா என்ன சொன்ன, பொண்ணுங்களே இப்படி தான், நம்பாத. எல்லாம் எங்களை சொல்லணும், உங்கள் 2 பேர் கூட நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம்ல, எங்களை செருப்பாலே அடிக்கணும். டேய் இனிமேல் இவன் மூஞ்சில் முழித்தோம் நம்ம அவங்க என் பேர் ஜியோப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஜியோப் அப்படியே வெளியே போகிறான். இந்த சைட் ஜிமினும், இங்கே பாரு கெரோ, இனிமேல் சுகா என்னை பிரேக்கப் பண்ணான் குடிக்கவான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வந்து சொல்கிறோம். நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே திரும்பி, பேபி நீ இது குடிச்சியா, பப்பு போனியா, ஹாஸ்டலில் குடிச்சிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இப்போ சுகா சொல்கிறான். ஜிம்மன் பாய் அப்படின்ற மாதிரி ஓடிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ எல்லாருமே போயிட்டாங்க. ஏய் நேற்று பப்பு போனியாடி? அது சுகா அப்படிலாம் இல்லையே, நேற்று நான் ஜிம்மன் வீட்டில் தான் குடித்தேன். இல்லையே, அவன் பப்புன்னு சொன்னான். அதுவும் நேற்று அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு பப்பில் போய் குடிச்சிருக்க அப்படி தானே? சுகா எனக்கு பசிக்குது, நீ சமைச்சு தெரியா? இங்கே பாரு கேரோ, உன்னோட ஐஸ் என்னை மீட் பண்ணவே இல்லை, நீ பொய் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுது, உன்னை கொன்று வேண்டி, ஒழுங்கு மரியாதை நின்று பாய் அப்படின்ற மாதிரி கெரோ ஓடிட்டா. சுகாவும் பின்னாடி அப்படியே துரத்திட்டே ஓடிட்டுருக்கான். இப்போது அவங்க 4 பேரும் சரி பாவம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பானுங்க. 4 பேரும் அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு, இதுங்க திருந்தாத கேஸுங்க, தயவு செய்து வந்துரு, இவங்க கூட நம்ம தான் நம்ம மண்டை குழம்பிடும் அப்படின்ற மாதிரி 4 பேரும் 4 தயவு போயிட்டாங்க. ஓகே ராஜன்ஸ், இந்த 1 ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த 1 ஷாட்டு வந்து தெரில, என் வாய்ஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் சுகாவுக்கு ஒரு 1 ஷாட் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் பேக்குக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேலேருந்து டெய்லியும் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஓகே பாய், லவ் யூ. சாப்பிட்டு தூங்குங்க.